ரோஹிணிக்கு தினேஷ் கால் பண்ணி உன்னை மீட் பண்ணணும் அப்படின்னு வர சொல்றான். ரோஹிணி கோவத்தோட, என்ன எதுக்குடா வர சொன்ன? அதான் கடைசி செட்டில்மெண்ட்னு பணம் கொடுத்தாச்சுல, அப்புறம் எதுக்கு மறுபடியும் வர சொல்லிருக்கிற அப்படின்னு ரோட்ல நின்னு பேசிக்கிட்டு இருக்காங்க. எனக்கு பணம் தேவைப்படுது அப்படின்னா நீ தானே கொடுத்தாகணும், அதனாலதான் உன்னை தேடி வந்தேன். இப்பெல்லாம் என்கிட்ட பணம் இல்ல. போன தடவை பணம் கொடுக்கறதுக்கே நான் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டேன். அதனால பின் விளைவுகளும் நிறைய அனுபவிச்சாச்சு. இந்த தடவை என்னால பணம் கொடுக்க முடியாது அப்படின்னு ரோஹிணி ரொம்ப ஸ்ட்ரிக்டா பேசுறாங்க. தினேஷும் கைய நீட்டி நீட்டி அதட்டி பேசிக்கிட்டு இருக்கான். தூரத்துல வண்டியை நிறுத்திட்டு முத்து டீ குடிச்சிட்டு இருக்கும் போது தூரத்துல இருந்தே முத்து பாத்துடுறாரு. என்ன பார்லர்மா மாதிரி இருக்கு, யாரோ ஒருத்தன் வம்பு பண்ற மாதிரி இருக்க, ஏதோ மிரட்டுற மாதிரி தெரியுது அப்படின்னு முத்து நினைச்சுக்கிட்டு அவசர அவசரமா ரோஹிணி கிட்ட போறாங்க. முத்து வர்றத பார்த்த உடனேயே ரோஹிணி, டே தினேஷ் நீ சீக்கிரம் போ, முத்து ஏற்கனவே உன் மேல கோவமா இருக்கான். அவங்க அண்ணா ஷோரூமுக்கு மொட்டை கடுதாசு கொடுத்தவன் நீதான்னு சாமியார் வேஷம் போட்டிருந்தப்பவே அவன் அடையாளம் கண்டுபிடிச்சிட்டான். நீ மட்டும் அவன் கிட்ட மாட்டுன, அவ்வளவுதான், உன்னை அடி அடின்னு அடிச்சிருவான், ஓடுறா தப்பிச்சு அப்படின்னு ரோஹிணி சொல்றாங்க. தினேஷ் போகும்போதுமே, ஏய் கண்டிப்பா நீ பணம் கொடுத்துதான் ஆகணும், ஞாபகம் வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிக்கிட்டே கத்திக்கிட்டே ஓடுறான். முத்து, என்ன பார்லரமா, யார் அவன், என்ன உன்னை மிரட்டிக்கிட்டே போறான், என்னமோ குடுக்கணும் குடுக்கணும்னு சொல்லிட்டு போறானே அப்படின்னு முத்து கேக்குறாரு. ரோஹிணி உடனே என்ன சொல்றதுன்னு தெரியாம, இல்ல முத்து யாருன்னு தெரியல, என்னமோ கேட்டுட்டு இருந்தான், ஒன்னும் தெரியல எனக்கு அப்படின்னு ரோஹிணி சமாளிக்கிறாங்க. அட இவன் வேற, இவனை யாரு கூப்பிட்டா, பெரிய பஞ்சாயத்து பண்ற மாதிரி வந்துடுறான், உதவி பண்ண வர்ற மாதிரி, இவன் தான் பெரிய தொந்தரவே அப்படின்னு ரோஹிணி நினைச்சுட்டு இருக்காங்க. பார்லர்மா ஒரு நிமிஷம் இரு, அவன் என்ன பார்த்துட்டு ஏன் ஓடணும் அப்படின்னு முத்து பின்னாடியே தினேஷ துரத்திக்கிட்டே போறாங்க. ரோஹிணி உடனே, முத்து வேணாம் விடுங்க, முத்து வேணாம் விடுங்க, அவன் என்கிட்ட ஒரு பிரச்சனையும் பண்ணல, நீங்க பேசாம விட்டுங்க, அவன் போனா போகட்டும் அப்படின்னு முத்துவோட சட்டையை பிடிச்சி இழுக்கிறாங்க. அட இரு பார்லரமா, எனக்கு தெரிஞ்ச மாதிரி இருக்கு, உனக்காக நான் ஒண்ணு போகல, நான் எனக்காக தான் போறேன், விடு பார்லரமா அப்படின்னு முத்து அதட்டிட்டு வேகமா தினேஷ பிடிக்கிறதுக்காக ஓடுறாரு. கொஞ்சம் தூரத்துல துரத்தி போய் தினேஷ பிடிச்சிடுறாரு. ஏன்டா என்ன பார்த்துட்டு ஓடுன, என்னடா அங்க கேட்டுட்டு இருந்த, என்ன ரோஹிணி கிட்ட மிரட்டுற மாதிரி பேசிக்கிட்டு இருந்த அப்படின்னு தினேஷ முத்து போட்டு அடிக்கிறாங்க. கடைசி முத்து கண்டுபிடிச்சிடாரு. நீ தானடா எங்க அண்ணனோட ஷோரூமுக்கு வந்து மொட்டை கடுதாசு கொடுத்த, நீ மொட்டை கடுதாசு கொடுத்தது சரி, என் பேரை எதுக்குடா அதுல எழுதுன, அவன் என்ன வச்சுல தப்பா நினைச்சுக்கிட்டு இருந்தான், வாடா நீ வா, இப்ப எதுக்காக பார்லரம்மா கிட்ட மிரட்டின்னு பேசிக்கிட்டு இருந்த, அத வந்து சொல்லு அப்படின்னு முத்து கேக்குறாரு. தினேஷ் வேற வழி இல்லாம, முத்து அடிக்கிற அடிய தாங்க முடியாத தினேஷ் ஏதோ 1-2 விஷயத்த உளறான். முத்துக்கு எதுவுமே புரியல. ஆனாலும் தினேஷ புடிச்சு இழுத்துக்கிட்டு ரோஹிணி முன்னாடி வராங்க. முத்து தினேஷோட வர்றத பார்த்த உடனே ரோஹிணி அதிர்ச்சியில அப்படியே பதறி போயிட்டு நிக்கிறாங்க. இவன்ட்ட என்ன சொல்லி சமாளிக்கிறதுன்னு தெரியலையே, ஐயோ இவன் வேற வர்றானே அப்படின்னு பதட்டத்தோடயே ரோஹிணி நின்னுட்டு இருக்காங்க. பார்லரமா ஏதோ இவன் சொல்றான், என்ன விஷயம், எனக்கு 1-2 விளங்குது, இன்னொன்னு விளங்கல, என்ன விஷயம் இவன் அப்படின்னு முத்து கேட்கும் போதே ரோஹிணி, ஐயோ போச்சு எல்லாத்தையும் சொல்லிட்டானா இவன் அப்படின்னு திடுக்கிட்டு பயத்தோட அப்படியே நிக்கிறாங்க உறைஞ்சு போய்.